இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோவில் சிம்மர் ஷார்ட் எனர்ஜி ரெகுலேட்டர் 2 டைப்பில் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸ் மினி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது ஹெவி டியூட்டி 2500 வாட்ஸ் பார்த்திங்கன்னா பீங்கானில் வருங்க. இது ரெண்டுக்குமே லைன் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படும். அது எப்படின்னு பாருங்கள். இதுக்கு லைனுங்கிற இடத்துல 240 வோல்ட்டு, நியூட்ரலுங்கிற இடத்துல நியூட்ரலும், லோடுங்கிற இடத்துல லோடும் கொடுக்குங்க. சில கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பீங்கானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுங்கிற இடத்துல லைனும், ஆர்எல்லுங்கிற இடத்துல நியூட்ரலும், ஜிங்கிற இடத்துல அவுட்புட்டும் கொடுக்கணுங்க. இது தாங்க வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜரில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கு லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடுங்கிற இடத்துல ஒரு பல்பில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து ஒரு இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நியூட்ரல்லேருந்து 2 லைன் எடுத்துக்கங்க. லோடுலேருந்து ஒரு லைன் எடுத்து பல்பு கொடுத்தணும். இப்போ நியூட்ரல் இருக்க இன்னொரு லைனும் ஃபேஸும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண பிறகு இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 30 பாயிண்டில் வச்சுருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுங்க. அயன் பாக்ஸில் ஒர்க் ஆகுது பார்த்திங்களா, அது மாதிரி. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு கான்ட்ராக்ட் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அதே நார்மல் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் பாக்ஸ்லாம் சுவிட்ச் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு தொழிற்சாலை, அதாவது மோல்டிங்க்கு அதிகமான லோடு தேவைப்படும். ஆனால் இது தாங்காது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் லோடும் நியூட்ரல் இதுலேயும் கொடுத்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற நாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொடுத்து நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் சொன்னாலும் எடுத்துக்கலாங்க, அந்த கான்ட்ராக்ட் ஆர்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி. இதோடைய ஒர்க்கிங் எப்படின்னு பாருங்கள். இதாக பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட் ஒர்க் ஆகி அதில் இருக்க பி மெட்டல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏறும்போது வளையும் பொழுது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். மீண்டும் அது ஆறினோன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இது தாங்க இதோடைய பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல். இது எப்படி லைன் ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நியூட்ரல் இதுங்க, அடுத்தது லைன், அடுத்தது இந்தாண்ட சைடு இருக்கிறது லோடுங்கிறது அவுட்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனில் கொடுத்துட்றோம். அடுத்தது நியூட்ரல் இந்தாண்ட கொடுக்குறோம். இப்போ ரெண்டுமே கொடுக்கும்போது இது லோட் ஆகுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இது வழியாக ப்ளம்மண்ட்டுக்கு வருங்க. வந்த உடனே அப்படியே இந்த எண்டு வயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிடுங்க. அதாவது லோடில் டோட்டலாக ஒரே பிளேட்டில் அந்த அடுத்த எண்டு இருக்குங்க இந்த இதில். இப்போ வந்து லைன் கொடுத்தவொன்னே ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணவுடனே லைன் லிங்க் ஆனவுடனே டைரெக்டாக நியூட்ரலில் சப்ளை கிடச்சிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் ஒர்க் ஆகும். இந்த ஃபிலமெண்ட் ஒர்க் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை போயிட்டுருக்கும் அந்த லோடை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீட்டரோ அல்லது எது தேவையோ அது யூஸ் ஆகும். இது ஹீட் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக அந்த பி மெட்டல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனவுடனே கட் ஆகிடும். அப்போது மேலேருந்து லிங்க் ஆகிற அந்த ஃபேஸு கட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இது தாங்க இதோடைய ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.